ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10 நல்ல தையல் பழக்கங்களை பார்த்துலாமா? கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டிய பழக்கங்கள் இதெல்லாம். மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தையல் மிஷினை எப்போயுமே தென்மேற்கு திசையில் தான் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது எப்பயுமே மூடி போட்டு அதுக்கான மரியாதையை நம்ம அதுக்கு கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கிற துணிமணியெல்லாம் மடிக்காமல் வச்சுருந்தா இல்லை குப்பை மாதிரி ஏதாச்சும் சேர்த்து வச்சுருந்தா டக்குன்னு வீட்டுக்கு விருந்தாளி வராங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி அந்த தையல் மிஷின் மேலே வச்சுட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு இப்படி வச்சுருவோம் ஓரமாக. ஸோ அது வந்து யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்கிறனால ஸோ அந்த தவறை எப்போவுமே பண்ணாதீங்க. அதுக்கான மரியாதை நம்ம வந்து அதுக்கு கொடுத்தாதான் நம்மளுக்கு பின்னாடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா? ஸோ இது மாதிரி நீட்டாக வச்சுக்கணும். லக்ஷ்மி கடாசம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வரும். மெயின் விஷயம். சரிங்களா? அதுக்கு வந்து இந்த மாதிரி மூடிலாம் உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஆன்லைன் ஷாப்லலாம் கிடைக்கும். அந்த மாதிரி மூடி வாங்கி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க விளாண்டா கூட ஊசி கீசி குத்தாமல் அது செக்யூர்டாக இருக்கும். டிப் நம்பர் 2 வந்து தையல் மிஷினுக்கான பொருட்களை எப்பயுமே ஒரே டப்பாவில் போட்டு குமிச்சு வைக்காதீங்க. நம்ம அவசரத்துக்கு ஒரு ஊசி வேணும், நூல்கண்டு வேணும்னா அது ஈஸியாக கிடைக்காது. இல்லை நூல்கண்டு வேணும்னு நினச்சா கூட ஒன்றோட ஒன்றா சிக்கோட அது கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு அந்த அவசர டென்ஷனில் இன்னும் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த 10-20 ரூபாய்க்கு இந்த மாதிரி மளிகை சாமான் டப்பா கிடைக்கும். இதில் வந்து ஒவ்வொரு கண்டெய்னர்லேயும் ஒவ்வொரு பொருட்களை போட்டு செக்யூர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவசரமாக நம்ம தேடும்போது நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த பொருள் ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ கட்டாயம் இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, துணிக்கு ஒரு சிசரும் பேப்பருக்கு ஒரு சிசரும் தனித்தனியாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். துணி வெட்டுற சிசரை வச்சு பேப்பர் வெட்டினா துணி வெட்டுற சிசரோட ஷார்ப்னஸ் வந்து போயிடும். அதே மாதிரி பேப்பர் வெட்டுற சிசரை வச்சு துணி வெட்டினீங்கன்னா பேப்பர் வந்து ஜிக்ஸாக்காக வெட்டுற மாதிரி துணியும் ஜிக்ஸாக்காக வெட்டிடும். அது ரொம்பவே வந்து இதுவாக போயிடும், துணியை வீணாக்கிடும். ஸோ அதுக்கான சிசரை அதுக்கு யூஸ் பண்ணுங்கள். 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தையல் மிஷின் மேலே எப்பயுமே ஒரு மேக்னெட் வச்சுக்கோங்க. எதுக்குன்னா நம்ம குண்டூசிலாம் தேவைப்படும் போது நமக்கு ஈஸியாக கிடைக்கணும், டக்குன்னு நம்ம கையில் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம ஒரு மிஷின் மேலே மேக்னெட் வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸி. இல்லை எனக்கு மேக்னெட்டை வச்சா ஊசியெல்லாம் வந்து மீன்ஸ் முன்னுக்கு பின்னாக இருக்கும், அது எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று குத்திருன்னு நினச்சிங்கன்னா பின் குஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பின் குஷன்ஸ் வந்து எப்படி செய்கிறது என்னன்னு தெரியலன்னா நம்ம சேனலில் வீடியோ கண்டிப்பாக போகிறேன், கண்டிப்பாக பார்த்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பின் குஷன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பின் குஷன் வச்சுட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊசியும் நீட் வாக்கில் நீங்கள் குத்தி வைக்கலாம், இல்லை எடுக்க வைக்க உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து பின் குஷன். ஸோ டிப் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, தையல் மிஷினுக்கான பொருட்கள் என்னென்ன மெயினாக சாக் தேவைப்படும், இந்த ஊசி தேவைப்படும், அண்ட் ஊசி பொறுக்கிற மிஷின், ஊசி பிரிக்கிற மிஷின், அந்த இதெல்லாம் சாக்லாம் ரொம்ப தேவைப்படும். எப்பயுமே அந்த பொருளெல்லாம் வந்து ஸ்டாக்கில் வச்சுக்கோங்க. நீங்கள் அவசரமாக மிட் நைட்டில் உட்காந்து தைக்கும் போது ஏதாச்சும் ஒரு பொருள் இல்லைன்னா நீங்கள் எங்கேன்னு போய் வாங்கிட்டு உட்காந்துருப்பீங்க சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு பொருள் வாங்குகிற கடைக்கு போகிற அந்த டைமில் அர்ஜென்ட் ஆர்டர் ஏதாச்சும் வந்திருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்பயுமே இந்த பொருளெல்லாம் வந்து ஸ்டாக்கில் வைங்க. தீர போகிற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சால் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை அப்புறம் வைக்கலாம் டிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பின்னாடி பிரச்சனையாக இருக்கும் அவசரத்தில் தைக்கும்போது. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தையும் வந்து கண்டிப்பாக கடைப்பிடிங்க. ஸோ டிப் நம்பர் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நூல்கண்டு அரேஞ்ச்மெண்ட். ஆமாம், இப்போ விற்கிற விலைக்கு நூல்கண்டு ஒரு நூல்கண்டு 6 ரூபாய் 7 ரூபாய் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு டப்பாவில் வந்து கொயன்னு போட்டு வச்சிட்டோம்னா ஒன்றோட ஒன்றா சிக்காகி எடுக்க வைக்க கஷ்டமாக இருக்கும். ஒரு டப்பாவில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படுற கலரை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துடலாம். இது மூலயமா என்ன ஆகும்னா நூல்கண்டும் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாது, அண்ட் உங்களுக்கு தேவையான கலரும் வந்து ஈஸியாக விசிபிளாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நூல்கண்டு விற்கிற விலைக்கு இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ டிப் நம்பர் 7 என்னென்னு பார்த்துடலாம். டிப் நம்பர் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நோட் பேட் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு எமர்ஜென்சி லைட் வாங்கி வச்சுக்கோங்க. நோட் பேட் எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். எமர்ஜென்சி லைட் எதுக்குன்னா, நைட்டு நேரத்தில் நீங்கள் தைக்கிறீங்கன்னா லைட் பிரைட்னஸ் சரியாக இல்லைன்னா நீங்கள் தைக்கிற தையல் வந்து தேடமேடாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைட்டை வந்து தையல் மிஷின் ஊசிக்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தைக்கிற தையல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா கோணமானாலாக இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒழுங்காக தைக்கலாம். அண்ட் நோட் பேட் எதுக்குன்னா, இப்போ ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட துணி கொடுக்க வராங்க, 5 துணி 6 துணி ப்ளவுஸ் மொத்தமாக கொடுக்க வராங்கன்னா அதில் 4 ப்ளவுஸ் நல்ல குவாலிட்டியாகவும் ஒரு ப்ளவுஸ் குவாலிட்டி இல்லாத ப்ளவுஸாக கொடுத்துட்டு நம்மக்கிட்ட பின்னாடி வாங்க வரும்போது நான் நல்ல ப்ளவுஸாக கொடுத்தேன், நீங்கள் இப்படி மட்டமான ப்ளவுஸ் கொடுத்துட்டீங்க, கலரை மாற்றி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளே ஏமாற்றிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் என்கிட்ட துணி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்டெப்பிள் பண்ணி வச்சுட்டு அவங்க திரும்ப வாங்க வரும்போது இந்த நோட்டை காட்டி நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன். 8 டிப் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, லேசஸில் நம்ம தச்சு முடிச்சு சின்ன சின்ன லேசஸ்லாம் வந்து மிச்சமாக இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி கொசம் போட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி போடாமல் எல்லா லேஸையும் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் அது நம்மளுக்கு வந்து கஸ்டமருக்கு கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம தேடும்போது அது ஈஸியாக கிடைக்கும்.
டிப் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா ஆயிலிங் அண்ட் க்ளீனிங். எப்பயுமே வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் உங்கள் மிஷினை வந்து க்ளீன் பண்ணி ஆயில் பண்ணுங்கள். ஆயிலிங் விடுற இடம் என்னென்னு நான் சொல்கிறேன். அண்டு க்ளீன் பண்ணுற இடம் வந்து மெயினாக வந்து இந்த பாபின் கேஸ் யூஸ் பண்ணோம்னா ஷட்டர், அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கட்டாயம் சுத்தம் பண்ணணும் ப்ரஷ் வச்சு. ஏன்னா நம்ம துணியெல்லாம் தைக்கும்போது துணியோட பிசுறுலாம் வந்து அது அங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகும். அண்ட் மேதி நம்ம தைக்கணும்னா நம்ம நூல்கண்டு அடிக்கடி அந்த போகும். அதே மாதிரி ஆயிலிங் பண்ணாமல் மிஷின் யூஸ் பண்ணால் கடன்னு சத்தம் வரும். அது நம்மளுக்கு இன்னும் இரிட்டேட் ஆகும். ஸோ நம்ம எப்படி சாப்பாடு தண்ணி நம்மளுக்கு தேவையோ அதே மாதிரி அதுக்கும் வந்து க்ளீனிங் அண்ட் ஆயிலிங் ரொம்ப முக்கியம். ஒரு மிஷினை நல்லபடியாக ஒரு 10-20 வருஷத்துக்கு நல்லா கொண்டு போகணுன்னா கட்டாயம் நீங்கள் பண்ணணும். அண்ட் டிப் நம்பர் 10 லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் 9 டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் டிப் நம்பர் 10. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம மரியாதை கொடுத்தா அது நம்மளுக்கு திருப்பி மரியாதை கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும்னு தெரியாது, பட் நம்ம அதை வச்சுக்கிற விதத்தில் தான் நம்மளுக்கு வந்து அது எப்படி நம்மளை பார்த்துக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் உங்கள் மிஷினை ரொம்ப குப்பை மாதிரி போட்டு வைக்கிறீங்க, எதையுமே சரி பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அர்ஜென்ட்டாக ஒரு தைக்கணுன்னாலும் மிஷின் கண்டிப்பாக கோளாறு பண்ணும், மக்கர் பண்ணும். ஸோ இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ்.